ராமேஸ்வரத்தில் 108 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் போதைப் பொருள் தயாரிப்பு மையமாகவே தமிழ்நாடு மாறிவிட்டதோ என்ற சந்தேகம் ஏற்படுவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் மாஃபியா தலைவன் ஜாஃபர் சாதிக்கிற்கு கட்சி பதவி அளித்திருந்தது வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் கடல் எல்லைகளை போதைப் பொருள் புழங்காத வகையில் பாதுகாக்குமாறு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் பிரதமர் மோடியின் பேச்சுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகியாக இருந்தவர் சிக்கி 10 நாட்களாவதாக கூறினார். 2G விசாரணையின் போது கருணாநிதி செய்ததை போல் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இன்னும் எத்தனை காலம்தான் கேள்விகளை தவிர்த்து அமைதியாக இருப்பீர்கள் எனவும் அண்ணாமலை வினவியுள்ளார்.